ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 30/7/2015 முதல் 5/8/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில் வலுத்திருக்கிறார். குரு 5இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராகவே இருந்து வரும். நல்லவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். புதிய பதவி பட்டங்கள் கிடைக்கும். வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிக்கனத்தை கடைப்பிடிப்பது நல்லது. சூரியன், சனி, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் சுக்கிரன் உலவுவது சிறப்பாகும். 11ஆம் இடத்தில் கேது இருப்பதும் நல்ல பலன்களை தரும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். நல்லவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு வார பின்பகுதியில் நல்ல திருப்பம் உண்டாகும். எதிர்ப்புகள் குறையும். 31ஆம் தேதி முதல் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் துணிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். எதிரிகளின் கரம் வலுக்குறையும். 1ஆம் தேதி முதல் புதன் 4ஆம் இடம் மாறுவதால் வியாபாரிகளுக்கு மந்த நிலை விலகும். மாணவர்களது முயற்சி வெற்றி பெறும். ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்தில் உலவுகிறார். கேதுவின் சஞ்சாரமும் சுக்கிரனது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். வியாபார முன்னேற்ற திட்டங்கள் ஈடேறும். ஆன்மீக அறநிலைய பணியாளர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். ஜென்ம ராசியில் செவ்வாயும் 4இல் ராகுவும் இருப்பதால் எக்காரியத்திலும் நிதானமாக யோசித்து ஈடுபடுவது நல்லது. பதற்றம் அடியோடு கூடாது. வீண் அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது. 3இல் குருவும் 5இல் சனியும் இருப்பதால் மக்கள் நலனில் கவனம் தேவைப்படும். குரு பிரீதி செய்து கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, சுக்கிரன் ஆகியோர் உலவுவது விசேடமாகும். ராகு 3இல் இருப்பதும் நல்லதே. இதனால் உங்கள் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். மனத்தில் உற்சாகம் பெருகும். பண வரவு அதிகமாகும். திடீர் பொருள் வரவுக்கும் இடமுண்டு. கடன் உபத்திரவம் நிச்சயமாக குறையும். கணவன் மனைவி உறவு நிலை திருப்தி தரும். வார பின்பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து வளர்ச்சி காண்பீர்கள். செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12ஆம் இடத்தில் புதனுடன் கூடியிருப்பதும் ராகு 2இலும் கேது 8இலும் சஞ்சரிப்பதும் சிறப்பானதாகாது. சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும் என்றாலும் அவற்றை சமாளித்து முன்னேறுவீர்கள். உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய பயன் கிடைத்து வரும். தொழிலாளர்கள், விவசாயிகள், கலைஞர்கள் ஆகியோருக்கெல்லாம் அனுகூலமான போக்கு தென்படும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். வார கடைசியில் மனத்தில்
சிறு சலனம் ஏற்பட்டு விலகும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. சூரியன், செவ்வாய் ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை அவசியம் செய்ய வேண்டும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் சூரியனுடன் கூடியிருக்கிறார். சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். செவ்வாய் பலம் சிறப்பாக இருப்பதால் எதிர்ப்புகளை கடந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள். இயந்திர பணிகள் லாபம் தரும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். முக்கியஸ்தர்களது சந்திப்பால் நலம் பல பெறுவீர்கள். வியாபாரத்தில் அபிவிருத்திக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். சுபகாரியங்களுக்காக செலவுகள் சற்று அதிகரிக்கும் என்றாலும் மன ஆறுதல் உண்டாகும். வார கடைசியில் நண்பர்களால், வாழ்க்கை துணைவியால் சிறு சங்கடம் ஒன்று ஏற்பட்டு விலகும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடத்தில் பலமுடன் சஞ்சரிக்கிறார். குரு பலமும் கூடியிருப்பதால் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். நல்ல தகவல் ஒன்று வார முன்பகுதியில் வந்து சேரும். வார நடுப்பகுதியில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். புதிய நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவை வாங்க வாய்ப்பு உண்டாகும். இருக்கும் சொத்துக்களை பராமரித்து கொள்ளவும் சந்தர்ப்பம் உருவாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் கிடைக்கும். வார கடைசியில் எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வழக்கு வியாஜியங்களில் நல்ல திருப்பத்தை காணலாம். சிலருக்கு அதில் வெற்றியும் கிடைக்கும். ராகு பிரீதி செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் 8இல் இருப்பது சிறப்பாகாது. சனி பலமும் குறைந்திருப்பதால் சிறு சிறு இடர்பாடுகள் அவ்வப்போது ஏற்படும். மக்கள் நலனில் கவனம் தேவை. தொழிலில் அதிக அக்கறை செலுத்தி கடுமையாக உழைத்தால்தான் முன்னேற்றம் காண முடியும். அலட்சிய போக்கு அடியோடு கூடாது. எக்காரியத்திலும் வேகத்தை குறைத்து கொண்டு விவேகத்தை கூட்டிக்கொள்வது நல்லதாகும். வார பின்பகுதியில் நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். வார கடைசியில் மனத்துக்கு சிறு சலனத்தை தரக்கூடிய சம்பவம் ஒன்று நிகழும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது அவசியமாகும். சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு வலுத்திருக்கிறார். 9இல் குரு இருப்பது மிகவும் சிறப்பாகும். சூரியனின் வீட்டில் இருப்பதும் அனுகூலமானதாகும். இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, புகழ், வாழ்க்கை வசதிகள் யாவும் பெருகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்ள சந்தர்ப்பம் உருவாகும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி புரிவார்கள். மக்களாலும் பெற்றோராலும் அனுகூலம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் அனுகூலமான போக்கு நிலவி வரும். வார கடைசியில் அலைச்சல் சற்று கூடும் என்றாலும் அதற்கான பயன் கிடைத்து வரும். 8இல் சூரியனும் செவ்வாயும் இணைவதால் 31ஆம் தேதிக்கு பிறகு உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட காரணமுண்டு. அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளை சார்ந்தவர்கள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. எதிலும் அவசரம் கூடாது. செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். 8இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமாகும். வார ஆரம்பம் சாதாரணமாக இருந்தாலும் வார பின்பகுதி சிறப்பாக அமையும். பணவரவு கூடும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். பொதுநல பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதனால்
புகழும் மதிப்பும் உயரும். வார கடைசியில் துணிச்சலான காரியங்களில் ஈடுபாடு கூடும். 6ல் செவ்வாய் இருப்பதால் இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். சொத்துக்கள் சம்பந்தமான காரியங்கள் இனிது நிறைவேறும். 31ஆம் தேதி முதல் செவ்வாய் 7ஆம் இடம் மாறி சூரியன் புதன் ஆகியோருடன் கூடுவதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். 1ஆம் தேதி முதல் புதன் 8ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத திடீர் பொருள் வரவுக்கு இடமுண்டு. மறைந்த புதன் நிறைந்த கல்வியை தருவார், தனத்தையும் தருவார். அதோடு புதன் குரு சுக்கிரன் ஆகியோருடன் கூடுவதால் பண வரவும் அதிகமாகும். சூரியன் குரு ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ல் உலவுவதும் குரு உங்கள் ராசிக்கு 7ல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் சிறப்பாகும். இதனால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். உடல் ஆரோக்கியம் சீராகும். சூரிய பலம் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்பொழுது இனிது நிறைவேறும். புதன் 6ல் இருப்பதால் வியாபாரிகளுக்கு ஆதாயம் கூடும். கலைத்துறைகளை சார்ந்தவர்கள், மாதர்கள் ஆகியோர் சிறு சிறு சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டி வரும். முன்பின் தெரியாதவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். பொருளாதார நிலை சீராகவே இருக்கும் என்றாலும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. 31ஆம் தேதி முதல் செவ்வாய் 6ஆம் இடம் மாறுவதால் எதிர்ப்புகள் குறையும். இயந்திர பணிகள் லாபம் தரும். 1ஆம் தேதி முதல் புதன் 7ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. வியாபாரிகள் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது அவசியமாகும். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6ல் மறைந்து இருக்கிறார். கூடவே சுக்கிரனும் உலவுகிறார். இதனால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். பெற்றோருக்கும் மக்களுக்கும் இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாகும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சுக்கிரன் 6லும் ராகு 7லும் இருப்பதால் கணவன் மனைவி உறவு நிலையிலும் சிறு சங்கடம் ஏற்படும். வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது அவசியமாகும். சூரியன் செவ்வாய் ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இல்லாததால் அரசு விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. பொதுவாக கோச்சாரப்படி கிரகநிலை சரியாக இல்லாததால் கோளறு திருப்பதிகம் வாசிப்பது நல்லது. ஜனன கால ஜாதகத்தில் தசை புக்திகள் நன்றாக இருக்குமானால் கவலைப்பட தேவையில்லை. ஜாதக பலமும் இல்லாதவர்கள் இறை வழிபாட்டிலும் கிரக வழிபாட்டிலும் முழுமையுடன் ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். பொதுவில் மேஷம் துலாம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள கிரக பிரீதி பரிகாரங்களை முழு நம்பிக்கையுடன் செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்கள் நிச்சயமாக குறையும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.